ஓம் கணேசாய நமக. பணிபுலர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். இறைவன் அட்சய என்று சொன்ன ஒரு வார்த்தையிலே இந்த உலகம் இவ்வளவு காலமும் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அதாவது அட்சயம் என்ற வார்த்தைக்கு அவ்வளவு மரியாதை, மதிப்பு. ஷயம் என்றால் அழிதல், தேய்தல், மறைதல் என்று அர்த்தம். அதுக்கு ஆப்போசிட் வார்த்தை சேர்க்கும் போது நம்ம ஆ என்ற வார்த்தையை சேர்க்கிறோம். அதர்மம் அப்படின்னு சொன்னால் தர்மத்துக்கு எதிராக, தர்மம் அதர்மம், அழிதலுக்கு தோன்றுதல், அதைத்தான் அட்சயம். ஷயம் என்றால் தேய்தல், அட்சயம் என்றால் வளர்தல், உண்டாகுதல், வளர்ந்து வா என்று அர்த்தமாகும். அதாவது கிரேதா என்னும் சத்திய யுகம் 17,28,000 வருஷங்கள். திரேதா யுகம் என்பது 12,96,000 வருஷங்கள். துவாபர யுகம் என்பது 8,64,000 ஆண்டுகள். கலியுகம் என்பது 4,32,000 ஆண்டுகள். துவாரபகம் யுகம் கிமு 3102 முடிந்து 2024 ஆண்டுகள் ஓடிவிட்டது. அதாவது கலியுகம் தோன்றி 5126 ஆண்டுகள் ஓடுகிறது. இந்த 4 யுகங்களும் சேர்ந்ததுதான் ஒரு சதுர் யுகம் அல்லது ஒரு மகா யுகம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த மொத்தத்தையும் கூட்டினோமையானால் 43,20,000 வருஷங்கள். 43,20,000 வருஷங்கள். இப்படி 1000 சதுர்யுகங்கள் சேர்ந்தால் 432 கோடி மானிட வருஷங்கள். 432 கோடி வருஷங்கள் என்பது ஒரு கல்பம். இந்த ஒரு கல்பம், அதாவது 432 கோடி வருஷங்கள் என்பது பிரம்மாவின் ஒரு பகல் பொழுது ஆகும். பிரம்மாவுக்கு ஒரு பகல் பொழுதே 432 கோடி வருஷங்களாம், மானிட வருஷங்கள். அப்போ அவருக்கு ஒரு இரவு வேணும் இல்லையா? அது அதே போல 432 கோடி வருஷங்கள். ஆக 864 கோடி வருஷங்கள் மானிட வருஷங்கள் சேர்ந்தது 2 கல்பம், பிரம்மாவினுடைய ஒரு நாள். இந்த 432 கோடி இன்று 2, இன்று 360, இன்று 100 311 லட்சம் கோடி மானிட வருஷங்கள். இது பிரம்மாவின் பதவி காலம். இப்படி ஒவ்வொரு யுகத்திலும் ஒரு பிரளயம் ஏற்பட்டு எல்லோரும் இறைவனிடம் ஐக்கியமாகி விடப்படும். ஒரு கல்பத்தின் முடிவில் பிரளயம் ஏற்பட்டு பிரளயத்திற்கு பின்னர் உலகை மீண்டும் படைக்க நினைத்தார் பரம்பொருள். அவருக்கு பக்கத்துணையாக இருப்பவள்தான் பரமேஸ்வரி. அகிலத்தை படைக்க நினைத்த ஆண்டவன் பரமேஸ்வரன் தனது ஆள்காட்டி விரலை நீட்டி அட்சயம் என்றார். மறுகணம் உலகம் உருவானது. இப்படி உலகம் மீண்டும் மீண்டும் உருவான நாளே கிரேதாயுகத்தின், அதாவது சத்திய யுகத்தின் ஆரம்பமாக அமைந்தது. நாம் ஒரு வாரம் முடியுது அப்படின்னு சொன்னால் சனிக்கிழமை முடிஞ்சு மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை தொடங்குது. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, மறுபடியும் ஞாயிறு, திங்கள். இதே போலதான் யுகங்கள் மாறி மாறி தொடங்குகிறது. இதன் முழு விவரம் பவிஷ்யேத்ரா புராணத்தில் எழுதப்பட்டு உள்ளது. அப்படி ஆள்காட்டி விரலை நீட்டுவதனாலே, பகவான் நீட்டியதனாலே அது ஆள்காட்டி, அந்த ஆளை காட்டுகின்ற அந்த காட்டி என்ற விவரம் அந்த விரலுக்கும் ஆள்காட்டி விரல் என்று ஆயிற்று. அமுதம் பெறுவதற்காக திருப்பார்கடலை தேவாசுரர்கள் சேர்ந்து கடைந்த பொழுது காமதேனு, ஐராவதம், உச்சைஸ்ரைஸ், கற்பகதரு இவர்களோடு அலைமகளோடு அம்புலியும் சேர்ந்து அவதரித்தாள். மூன்றாம்பரை சந்திரனாக தோன்றிய சந்திரனை மகாலட்சுமியின் கடைக்கண் பார்வை பட்டதனால் சந்திரன் முழு மதியாக 64 கலைகளுடன் பிரகாசித்தார். முழு மதியாக 64 கலைகளோடு பிரகாசித்தான் சந்திரன். அழகு அழகு, அப்படி ஒரு அழகு. அந்த பேரழகினால் தேவர்கள்
தேவ கன்னிகைகள், தேவ மாதர்கள், மங்கையர்கள் அனைவரும் மயங்கி விழுந்தார்கள். அனுபவித்தான். காமத்தில் திளைத்த சந்திரன் கர்வம், அகங்காரம், மமதை கொண்டு அலைந்தான். இதனால் துர்வாச முனிவரின் சாபத்துக்கு ஆளானான். தொடர்ந்து தனது மாமனார் தட்ச பிரஜாபதி கோபதாபத்துக்கும் உள்ளானான். இதனால் சந்திரனின் அழகு கலைகள் தேயத் தொடங்கியது. இறுதியாக க்ஷயரோகத்தினால் பீடிக்கப்பட்டான். அளவுக்கு அதிகமான உடலுறவு கொண்டதனால் இப்படி நோயில் பீடிக்கப்பட்டும் என்பது ஆதி காலத்திலேயே அமைந்துள்ளது. அதாவது குறிப்பிட்ட எதையுமே குறிப்பிட்ட அளவுக்கு மேல் அது அனுபவிக்கும் பொழுது அதனுடைய ரியாக்ஷன் எதிர்மறையாக சென்றுவிடும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக முழுமதி குறைமதி ஆனது. சந்திரன் என்னும் மதி நிம்மதி இழந்து தவித்தான். எங்கெங்கோ யார் யார்கிட்டையோ கேட்டு பார்த்தான், கதர்னான், துடித்தான், துவண்டான். இறுதியாக நாரத முனியின் ஆலோசனைப்படி கைலாயம் சென்றான். சங்கரனை பற்றி சங்கரன் திருவடிகளில் சரணடைந்தான். கர்வத்தை கண்ணீரால் கழுவினான். தலைக்கணத்தை ஈசன் தாளிலே இறக்கி வைத்து கதறிய அம்புலியின் சாபத்தை போக்கினார் பாப விமோசகன் திரிகூட சடை ஈசன். ஒருவன் எப்பொழுது தன் தவறை உணர்ந்து எண்ணி எண்ணி உருகி உருகி கண்ணீர் விட்டு கதறி ஈசனை சரணடைகிறானோ அவனுக்கு பாப விமோசனம் தருவதுதான் பரமனின் வழக்கம். அவனை தன்னகத்தே வைத்து அலங்கரித்து பார்ப்பது ஈசனின் இயல்பு. அவனுடைய உருக்கத்துக்கு தகுந்தது போல மேனியில் அணிந்து கொள்கிறார் இறைவன். சந்திரனின் உருக்கம் மிக மிக கடுமை. அளவற்ற இன்பம், அளவற்ற அகந்தை, அளவற்ற மனவேதனை, அதே போல அளவற்ற மன்னிப்பு உருக்கம். உருக்கத்தின் பக்தியை மெச்சிய இறைவன் சந்திரனை தனது தலையில் இடபாகத்திலே சூடிக்கொண்டு சந்திரனை சூடிக்கொண்டதனால் சந்திர சூடன் என்றும் சந்திரசேகரனாக பிறைசூடிய பெருமானாக மாறி காட்சியளித்தார். சந்திரனுக்கு கொஞ்சமல்ல, நிறையவே நிம்மதி, ஆனந்தம் கிடைக்கப் பெற்றான். என்றாலும் மன நிலைக்கு அதிபதியாச்சே சந்திரன் கற்பனை கோட்டத்திலே கெட்டிக்காரன். அவருடைய கற்பனை வேறு விதமாக போனது. முழுமதியாக இருந்தோம், குறைமதியாக ஈசனால் ஆட்கொள்ளப்பட்டு தப்பிச்சிட்டோம். இந்த குறைமதியாகவே இருந்து விடுவோமோ என்று மனதிற்குள் குமைந்து கொண்டதை புரிந்து கொண்ட இறைவன் உமையவளை பார்த்து புன்னகைக்கின்றார். புரிந்து கொண்ட உமையவள் சந்திரனின் மீதமுள்ள கலையை எடுத்து தனது வலப்பக்கம் சூடிக்கொள்கிறாள். அப்பனின் இடப்பக்கம் அம்மை, அவனது வலப்பக்கம் ஐயன். ஆஹா! அதே சமயம் அட்சயம் என்று ஆசி கூறுகிறார் திரிகூடக் கடவுள். இப்போது சிவனும் சக்தியும் இணைந்து கொள்ள இடமும் வலமும் இருந்த பிறைகள் ஒன்று கூடியது, நிறை முழுமதியானது. சந்திரன் முழுமதியாகி நிம்மதியடைந்தான். இந்த சம்பவம் நடந்தது சித்திரை மாதத்தில் திருதியை திருநாளாகும். இந்த மூன்றாம் பிறையாக இருந்த திங்களைத்தான் திரிசடை கடவுளும் திரிபுர சுந்தரியும் சூடிக்கொண்டார்கள். மூன்றாம் பிறை என்னும் திருதியை திதியில் இப்படி நடந்ததனால இதனை அட்சய திருதியை என்று அழைக்கின்றோம். திருப்பார்கடலை கடந்து முடித்த மாலவன் மார்பில் மகாலட்சுமி இடம் பிடித்த நாளும் திருதியை திதியிலாகும். மாலவன் ஸ்ரீனிவாசன் ஆனதும் திருதியை திதியிலாகும். ஸ்ரீனிவாசன் அட்சயம் என்று கைகாட்டும் திசையில் அலைமகளான மகாலட்சுமி தனது அருள் பார்வையை பதிக்கின்றாள். ஆகவே அந்த இடம் செல்வம் பொங்கி குவிந்து வழிகின்றது. அனந்தசயனன் கூறும் அட்சயம் என்ற ஆசிகள் கிடைக்கப் பெற்றது சித்திரை மாதத்து வளர்பிறை திருதியை திதியாகும். அடுத்தபடியாக சுசீலையை கரம் பிடித்த சுதா மகனுக்கு கிருஷ்ணர் ஆசி தந்ததும் அட்சயம் என்று சொல்லித்தான். சுதாமன் என்பவன் குசேலன். மீதி 7 லட்சுமிகளின் பார்வையை பதியச் செய்தார். இந்த குசேலரின் கதையை படித்தாலும் கேட்டாலும்
கிருஷ்ணரின் அருள் கிட்டும். அதுவும் அட்சய திருதியை அன்று அந்த கேட்பது செல்வம் சேரும் என்று புராணங்கள் கூறுகிறது. இதனை தனி வீடியோவாக பதிவு செய்கிறேன். அச்சுதா அபயம் என்று அபயக்குரல் கேட்டு திரௌபதிக்கு வஸ்திரம் கிடைக்க அட்சயம் என்று புருஷோத்தமன் கூறியதும் புடவை கிடைக்கப் பெற்றாள் திரௌபதி. ஆகவே பெண்கள் அட்சய திருதியை நாளில் புதுப்புடவை வாங்குவது மங்களம் பொங்கும். பிச்சாடனாக தெரிந்த திரைசூடனுக்கு அம்பிகை அன்னபூரணியாக அன்னமிட்ட தினமும் திருதியை திதியில்தான். பஞ்ச பாண்டவர்களை சோதிக்க வந்தார் துர்வாச முனிவர். திரௌபதியின் பரிதவிப்பை பார்த்த ஈசன் ஆதவன் அவர்களுக்கு வழங்கியிருந்த அட்சய பாத்திரத்தில் ஒட்டியிருந்த ஒரு பற்கையை தவமுனியின் பசியை போக்கிய நாளும் அட்சய திருதியை தினத்தில்தான். பொன்னோர் கோட்டு மாலாவில் ஸ்ரீ ஆதிசங்கர மகான் கனகதாரா துதி பாடி தங்கமழை பெய்ய வைத்ததும் அட்சய திருதியை நாளில்தான். வியாச முனிவர் மகாபாரதத்தினை சொல்ல சொல்ல விநாயகர் அதை கேட்டு எழுதத் தொடங்கிய நாள் அட்சய திருதிய நாளாகும். சமண தீர்த்தங்கரான ரிஷபானந்தரின் அவதரித்த நாளும் அட்சய திருதிய நாளாகும். பரசுராமர் அவதரித்த நாளும் அட்சய திருதியை நாளே ஆகும். எல்லாவற்றுக்கும் மேலாக பகீரதன் கங்கையை பூமிக்கு அழைத்து வந்த நாளும் அட்சய திருதியை நாளே ஆகும். இன்னும் ஒரு சில சமூகத்தவர்கள் அட்சய திருதியை நாளில் திருமணம் நடத்தி வருகின்றார்கள். இன்றளவும் அவர்கள் குழந்தைகளுக்கு அட்சப்பிராப்சியம் என்னும் எழுத்தறிவுத்தலையும் தொடங்குகின்றார்கள். இது இன்றளவும் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அவர்கள் செல்வ வளத்தோடு கூடியிருக்கின்றார்கள். இன்னும் நிறைய அட்சய திருதியை பற்றி வர்ணனைகள் கொடுக்கலாம். அதுக்குண்டான ஆதாரங்கள் நிறைய இருக்கின்றது. இந்த ஆண்டு 10/5/2024 வெள்ளிக்கிழமை அன்று அட்சய திருதியை நாளாக வருகின்றது. ஃபர்ஸ்ட் மகாலட்சுமிக்குரிய வெள்ளிக்கிழமை, பிரம்மனுக்குரிய திதி துவிதியை திதியில் நாள் தொடங்கி பிரம்மன், ஸ்ரீனிவாசன், அன்னபூரணி, பரமேஸ்வரனுக்குரிய அட்சய திருதியை பெற்று விநாயகருக்குரிய சதுர்த்தியிலே நாள் நிறைவு பெறுகின்றது. இது இவ்வாண்டின் மகா மகத்துவம் ஆகும். இனி இதில் நீங்கள் செய்ய வேண்டியது அந்த 10/5/2024 வெள்ளிக்கிழமை அன்று அதிகாலையில் 4 மணி முதல் 5 மணிக்குள் கண்டிப்பாக எழுந்து தந்த சுத்தி கடமைகளை முடித்து கொண்டு அருகிலுள்ள விநாயகர் கோவில் வழிபாடு செய்யுங்க. பின் உங்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை வணங்கி வழிபடுங்க. அதன் பின்னர் உங்கள் ஊரில் உள்ள அரச மரத்தை 21 முறை வலம் வந்து விநாயகர் வழிபட்டு மகாலட்சுமி மாதவனோடு சேர்ந்த நாள் என்பதனால் விஷ்ணு கோவில் சென்று தாயாரை வணங்கி, எப்பயுமே விஷ்ணு கோயிலுக்கு போனீங்கன்னா ஃபஸ்ட்டு தாயாரை சேவிச்சிட்டேன்னு சொன்னால், என் பையன் வந்திருக்கிறான், அவனுக்கு என்ன வேண்டுமோ அதை அவங்களுக்கு கொடுத்து உதவு மகானே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சுவாமிகிட்ட போய் அனுப்புவான். தூது சொல்லி தகவல் சொல்லிடுவான். அப்போ தாயாரிடம் போனீங்கன்னு சொன்னால் நாம் எவ்வளவு தவறுகள் செய்திருந்தாலும் பெற்ற தாயானவள் எப்பயுமே மன்னிக்கக்கூடிய குணம் உடையவள். பகவான் நமக்கு தண்டனை கொடுக்க தயாராக இருந்த போதிலும் கூட தாயின் கருணை அங்கே உத்தரவு போயிடுச்சுன்னு சொன்னால் பகவான் அதை மன்னித்து வேண்டிய அருளை வழங்குகின்றார். அதுக்காகத்தான் எப்பயுமே கோவிலுக்கு போனீங்கன்னு சொன்னால் அம்மனை தரிசனம் செய்து விட்டு பகவானை சேவிங்க. விஷ்ணு கோவிலுக்கு போய் தாயாரை வணங்கிய பின்னர் மாதவனை வணங்கி தொழுது சிவாலயம் சென்று முறையாக வழிபடுங்கள். குறிப்பாக அன்றைய தினம் அன்னபூரணியை ஆராதித்து அருளாசி பெறுவது முக்கியமாக கலைமகள், அலைமகள், மலைமகள் தரிசனம் ரொம்ப அவசியம். அட்சய திருதியை நாளில் சூரியனும் சந்திரனும் சம பலத்துடன் திகழ்வார்கள். எல்லோரையும் வழிபட்டு அக்கோவிலில் வாசலில் இருமரங்கும் உள்ள சூரியனையும் சந்திரனையும் வணங்கி சேவித்து கண்டிப்பாக அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். பாவங்கள் விலகும், புண்ணியங்கள் சேரும். கோவில் ப்ரோக்ராம் முடிச்சிட்டு வீட்டுக்கு ஒரு டம்ளர் ஜலம், தீர்த்தம், தண்ணியாவது அல்லங்கில் காஃபியாவது பாலாவது இனிப்பு ஏதாவது ஒன்றை சாப்பிட்டுக்கங்க.
பின்னர் கடைக்கு சென்று மஞ்சளும் கல் உப்பும் வாங்கி வீட்டில் கொண்டு வந்து வச்சுக்கங்க. வீட்டிற்கு வந்து காலை உணவு உண்டு முடித்து கொள்ளுங்கள். இதுவே அட்சய திருதியை தேவதையின் பூரண அருள் கிடைக்க பெற்று விட்டது அப்படின்னு அர்த்தம். இனிமேல் தான் அந்த தேவதையின் ஆட்டம் ஆரம்பம். அதாவது தங்கம் பொருளாதாரத்திற்கு தகுந்தாற் போல, தங்கம் வாங்கிறது வந்து ஏழை எளியவர்கள் உடனே வாங்க முடியாது. அதிலும் கூட இந்த ஆண்டு தங்கத்தின் விலை தகடு முகடாக ஏறிக்கொண்டு இருக்கின்றது. ஒரு கிராம் கிட்டத்தட்ட 7,000 ரூபாய் போய் தொட்டுச்சு. 4,000 5,000 இருந்தது, 7,000 ரூபா ப்ளஸ் அப்படிங்கிற கணக்கில் வந்துடுச்சு. ஆகையினாலே இந்த தங்கம் வாங்க வேண்டும், தங்கம் வாங்க முடியாதவர்கள் நினைத்து கொள்ளுங்கள். அதாவது அடுத்த ஆண்டு தங்கம் கண்டிப்பாக வாங்கியாகணும் என்று மன உறுதி கொண்டு இந்த நாளில் அந்த உப்பு முதல்ல வாங்க சொன்னால் கல் உப்பு, அதாவது தூள் உப்பு அல்ல, கல் உப்பாக வாங்கி கொள்ள வேண்டும். அந்த கல் உப்பு வாங்கியாச்சுனாலே மகாலட்சுமி வீடு தேடி வந்துட்டான்னு அர்த்தம். அதன் பின் உங்களுடைய பொருளாதாரத்திற்கு தகுந்தாற் போல புடவை ஜாக்கெட்டு வாங்கி கொடுங்க மனைவிக்கு. உங்களுக்கு அதுக்கு, அதாவது பெண்களுக்கு ஏன் இந்த இதை வாங்கி கொடுக்கணும்னு சொன்னால், பெண்கள் சௌரியமாக இருந்தாங்கன்னு சொன்னால் அந்த குடும்பம் எப்பயுமே நல்லபடியாக இருக்கும்னு ஒரு கணக்கு இருக்குது. ஆகையினால தான் பெண்களுக்கு முதல்ல வாங்கி கொடுத்துருங்க. எப்போ தீபாவளிக்கு வாங்கி கொடுக்குறீங்களோ இல்லையோ, இதில் வந்து முக்கியம் புடவையும் ஜாக்கெட்டும் கண்டிப்பாக வாங்கி கொடுங்க. பைசா இருந்துச்சுன்னா உங்களுக்கும் வேட்டி சட்டை துண்டு எல்லாம் வாங்கிக்கங்க. இன்னும் கொஞ்சம் பொருளாதாரம் இருந்துச்சுன்னா வெள்ளி பொருட்கள், வெள்ளியில் ஒரு மெட்டி வாங்கி போட்டால் கூட அது அன்றைய தினம் வரவு வந்ததாகத்தான் அர்த்தம். தங்கப் பொருட்கள் இந்த ஆட்டத்தில் குடும்ப பின்னணி சூட்சுமமாக இருக்கும். இதெல்லாம் வெளியே சொல்ல முடியாமல் சில பேர் இருப்பாங்க. ஆகையினால பொருளாதார நிலை அறிந்து கணவன் மனைவி அல்லங்கில் குடும்ப தலைமை பொறுப்பில் உள்ளவர்களுடைய நிலை அறிந்து வாங்கி கொள்ளுங்கள். இதுக்காக மனஸ்தாபத்தோடு இருக்க வேண்டாம். இந்த ஆண்டு இப்படி நான் சொல்லியிருக்கிறேன். இது 4 முனை தாக்குதலாக இந்த ஆண்டு அந்த அலைமகள் உதவி செய்ய வருகின்றார். அதனால தான் உங்களுக்காக இந்த செய்தியை வெளியிடுறேன். அலைமகள் கருணை வெள்ளிக்கிழமையாக வருகின்றது. அட்சய திருதியை, அதிலும் திருதியைக்கு முந்தின பிரம்மனுக்குரிய துவிதியை திதியையும் காலையில் விழிக்கும் பொழுதே சந்திக்கின்றோம். அதன் பின் அந்த திருதியை திதி நிறைவு பெறுவது வந்து அந்த விநாயகருக்குரிய சதுர்த்தியோடு அந்த நாள் நிறைவு பெறுகின்றது. ஆக 4 முனை தாக்குதல் யோகத்தாக்குதல், 4 முனை யோகத்தாக்குதலாக இருக்கின்ற காரணத்தினால இந்த ஆண்டிலே முடிந்த மட்டும் உங்களால் என்ன வாங்க முடியுமோ வாங்குங்க. அதுக்காக கண்டிப்பாக தங்கத்தை வாங்கினாத்தான் அது நிறைவடைந்ததாக நினைக்க வேண்டாம். தங்கமாக நினைத்து ஒரு மஞ்சள் துண்டை வாங்கி வச்சா கூட அடுத்த ஆண்டு அந்த மஞ்சள் துண்டின் கணம் அளவுக்கா கண்டிப்பாக தங்கம் கிடைக்க பெறுவீர்கள். இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு ஐஸ்வர்ய லட்சுமி உங்களுக்கு துணையாக நிற்பாள். பொதுவாக வெள்ளி நிற பொருட்களை வாங்க முடியாட்டலும் வெள்ளை நிற பொருட்கள் வாங்கி கொள்ளுங்கள், ரொம்ப சிறப்பாகும். அது மட்டுமல்லாமல் பக்தியுடன் தான தர்மங்கள் செய்யுங்கள். உங்களுக்குள் இருக்கும் அந்த இறைவன் மனம் குளிர்ந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தவரையும் கலங்காது காத்து அருள் புரிவார். உங்கள் குடும்பம் முழுக்க ஆனந்தம் அட்சயமாக நிறையட்டும். அதற்கு உங்களின் குலதெய்வம் துணையாக அட்சய ஆசி வழங்குவாராக. நாளைய வீடியோவில் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் எந்த நேரத்தில் பொருள் வாங்க வேண்டும், அப்படி வாங்கினால் ஆண்டு முழுவதும் உங்களுக்கு வருமானத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறத ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் தனித்தனியாக நேரத்தை தெரிவிக்கப் போகிறேன். ஆகையினால அந்த நேரத்தை நோட் பண்ணி கொண்டு அதற்கு தகுந்தாற் போல உங்களுடைய அந்த பர்ச்சேஸ் வந்து இருக்கட்டும். தங்கம் அல்லங்கில் வெள்ளி அல்லது செம்பு பொருள், ஒரு காப்பரில் ஒரு டம்ளர் வாங்கி வச்சா கூட அது ஒரு விசேஷம்தான். தங்கம் வெள்ளி காப்பர் இதுவும் அல்லாமல் இது கூட வாங்க முடியல சாமி அப்படின்னு சொன்னால் மஞ்சள், அதாவது வேஷ்டி வாங்கிக்கங்க, வெள்ளை நிறமாக இருக்கின்றது. அதே போல் மனைவிக்கு கண்டிப்பாக அந்த சேலை சட்டை வாங்கி கொடுங்க.
அந்த சேலை இதில் இந்த இடத்துல வந்து வெள்ளையாக இருக்கப்படாது, கலராக இருக்க வேண்டும். குறிப்பாக மஞ்சள் அல்லது சிகப்பாக இருக்கட்டும் சேலை. இந்த 2 கலர்ல ஏதாவது ஒன்றாக இருக்கட்டும். மஞ்சள் அல்லங்கில் சிவப்பு. கணவனுக்கு வாங்கக்கூடியது வெள்ளை நிறத்துல பேண்ட் வாங்குங்க, அல்லங்கில் வெள்ளை நிற வேஷ்டி வாங்கிக்கங்க. கைலி வாங்கப்படாது, வெள்ளை நிறத்துல வேஷ்டியை வாங்கிக்கங்க. அதுவும் அல்லாமல் அந்த கலராக சில பேர் பேண்ட் வாங்கிக்கிடுறீங்க, அப்போ வந்து ஒரு வெள்ளை துண்டை வாங்கி வச்சுக்கங்க. வஸ்திரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, வெள்ளை துண்டு. அதான் வெள்ளை நிறத்துல ஒரு பொருள் இருக்கட்டும். இதை வாங்கினாலே ஆண்டு முழுவதும் உங்களுக்கு வருமானம் பெருக தொடங்கிவிடும். நோக்கம் அடுத்த ஆண்டிலாவது நம்ம தங்க வாங்கணுங்கிற எண்ணத்தோட வாங்குங்க. எல்லாம் முடியாத பட்சத்தில் ஒரு விரல் மஞ்சள், உப்பு, கல் உப்பு, இவைகள்லாம் அந்த ஒரு 10 ரூபா 20 ரூபாக்குள்ள வாங்கிக்கிடலாம், ஒரு 50 ரூபாக்குள்ள வாங்கிக்கலாம். அந்த விரல் மஞ்சளுடைய கணம் அடுத்த ஆண்டிலே தங்கமாக உங்களுக்கு கிடைப்பதற்கு இறைவன் அருள் புரிவார். துணையாக அந்த குலதெய்வத்தின் துணையோடு அட்சய ஆசி வழங்குவாராக. நன்றி, வணக்கம். அட்சயம் அட்சயம் அட்சயம்.